அஞ்சாத ஆரண்யன். பெரிய காட்டின் ஆழத்தில் ஆரண்யன் என்ற ஒரு சிறிய பச்சை முயல் வசித்து வந்தது. அதன் மஞ்சள் நிற கண்கள் மகிழ்ச்சியுடன் ஒளிர்ந்து, அதன் சின்ன சிறிய தோல் வனத்தின் பச்சைப் பசுமைக்கு ஒத்து செல்வதைக் குறிக்கிறது. ஆரண்யன் பலமுறை தனது சுற்றுப்புறத்தை ஆராய்ந்து புதிதாய் காணும் ஒவ்வொரு விஷயத்தையும் ரசித்து வாழ்ந்தது. ஒரு நாளில் அது வனத்தின் புதிய பகுதிக்குச் செல்வதற்காக முடிவெடுத்தது. வானத்தின் நீலத்தோட்டமும் மெல்லிய காற்றின் வீசலும் அந்த நாள் ஒரு சிறப்பானது என்று கூறியது போலிருந்தது. ஆரண்யன் உற்சாகமாக தனது உல்லாசப் பயணத்தைத் தொடங்கியது. ஆனால் திடீரென அது கால் தவறி ஒரு ஆழ்ந்த பள்ளத்தில் விழுந்துவிட்டது. விழுந்ததும் சுற்றுப்புறத்தை பார்த்து அதிர்ச்சியில் குருட்டாய் பார்த்தது. இங்கு எப்படி வந்து விட்டேன்? என்ன செய்யப் போகிறேன் என்று மனதுள் எண்ணங்களால் கலங்கியது. பள்ளம் மிக ஆழமாக இருந்தது. மேலும் அதை சுற்றி மரங்களும் செடிகளும் நிழல் போட்டு மிதமான பயத்தையும் ஒருவகை தனிமையையும் ஏற்படுத்தின. விலங்கின் மனதில் பல்வேறு பயமும் சந்தேகமும் இருந்த போதிலும் ஆரண்யன் தனக்குள் தைரியத்தை தேடி அங்கு இருந்த புதர் வழியாக நடந்தது. சில நிமிடங்கள் நடந்து சென்ற பிறகு அது ஒரு மர்மமான சிறிய தோட்டத்தைக் கண்டது. அந்த இடம் வெகு நேர்த்தியாகவும் அமைதியாகவும் இருந்தது. அங்கு இருந்த மரங்கள் பிரகாசமான மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு பறவைகள் இனிமையான பாடல்களைப் பாடின. தோட்டத்தின் நடுவில் சில விலங்குகள் கூடி ஓய்வெடுத்து இருந்தன. சிங்கக்குட்டி அதன் சிகை தொடங்க விருத்தியாக காணப்பட்டு ஜுவாலையை மிதமான கோபத்துடன் தரித்தது. துள்ளல் முள்ளம்பன்றி அதன் சுருட்டிய முள்ளுடன் எப்போதும் தயார் நிலையில் இருந்தது. கூரிய கண்களைக் கொண்ட ஆந்தை அதன் கண்கள் எதையும் கவனித்து உளறியது போல இருந்தன. இந்த விலங்குகள் ஆரண்யனை கவனித்துவிட்டு தோட்டத்தின் நடுவே அழைத்துச் சென்றனர். இந்த இடம் சாந்தமானதுதான். என்றாலும் அவர்களின் கண்களில் இருந்த நாணம் அவர்களின் வாழ்க்கைப் பயணங்களின் பலத்தை வெளிப்படுத்தியது. நான் இங்கே என்ன செய்ய வேண்டும் என்று ஆரண்யன் எளிமையாக கேட்டது. எனக்கு உங்களைப் போல பெரிய துணிவோ பெரும் திறமையோ இல்லை. ஆந்தை தனது ஆழ்ந்த குரலில் பேசத் தொடங்கியது. அஞ்சுவது மனிதர் மட்டுமின்றி விலங்குகளுக்கும் ஒரு இயல்பு உணர்வு. ஆனால் உண்மையான சாமானியம் அஞ்சத்தக்க சூழ்நிலையில் துணிவுடன் செயல்படுவதில்தான் இருக்கிறது. முள்ளம்பன்றி தன்னை நெருங்கி வந்து கூறியது, நீயும் அச்சமின்றி வாழ முடியும். எங்களுடன் கைகோர்த்து நட, நாங்கள் உன்னுடன் இருக்கிறோம். அனைத்து விலங்குகளும் ஆரண்யனுக்கு துணையாக துணிவின் வழியை காட்டத் தொடங்கின. அவர்கள் அனைவரும் சிக்கலான ஒரு மலைப்பாதையை அடைந்தனர். அந்த மலை மிக உயரமாகவும் அதற்கு மேல் அருவி அரக்கவலமாக கீழே விழுந்தது. இது மிக கடினமான பாதை என்று ஆரண்யன் பயமுடன் சொன்னது. ஆனால் நாம் ஒருவருக்கொருவர் துணையாயிருக்கிறோம் என்று சிங்கக்குட்டி மெல்லச் சொன்னது. எது கடினமாக இருந்தாலும் கூட்டுவழியுடன் ஒவ்வொருவரும் ஒருவருக்கு துணையாக இருந்தால் எதையும் கடக்கலாம். அந்த 3 விலங்குகளும் ஆரண்யனுடன் இணைந்து ஒவ்வொரு தடையையும் கடந்து செல்லத் தொடங்கினர். தடுப்பு கற்கள் வழுக்கி கீழே வீழ்ந்ததாலும் காற்று மோசமாக வீசியதாலும் விலங்குகளின் மனதில் பல நேரங்களில் பயம் வந்தாலும் அவர்கள் ஒன்றாக இருந்தனர். கடுமையான முயற்சிக்குப் பிறகு அவர்கள் அருவியின் அடியில் இருந்த பொன்னிற நீர் ஒழுகும் இடத்தை அடைந்தனர். அந்த இடம் கதிரவன் ஒளியில் ஜொலித்தது. இதுதான் உண்மையான வெற்றி என்ற சிங்கக்குட்டி. ஆரண்யன் அதை ரசித்துக்கொண்டு, தன்னால் இதுவரை இப்படிப்பட்ட பாதையை கடக்க முடியுமென்று கனவிலும் நினைக்கவில்லை என்று உணர்ந்தது. அவர்கள் அனைவரும் நின்று அந்த இடத்தில் தங்கள் வெற்றியை கொண்டாடினார்கள். அந்த மர்மத் தோட்டத்தில் இருந்த தருணமும் புதிய நண்பர்களின் துணையுடன் புது உலகத்தை ஆராய்ந்த அனுபவமும் ஆரண்யனின் மனதில் மறக்க முடியாத ஆழமான மாற்றங்களை ஏற்படுத்தியது. இனி நான் எந்த பிரச்சனையும் துணிவுடன் எதிர்கொள்கிறேன் என்று ஆரண்யன் உறுதியாக கூறியது. மற்ற விலங்குகள் அதை பாராட்டியதோடு, நாம் எல்லோரும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்தால் உலகின் எந்தப் பெரும் இடையூறும் நம்மை தடுப்பதில்லை என்று சொல்லி வனத்தின் பக்கம் திரும்பினர். இந்த அனுபவத்துடன் ஆரண்யனும் தனது பயணத்தை மீண்டும் தொடங்கியது, இதுவரை இல்லாத தைரியத்துடன். இந்த கதை ஒவ்வொருவருக்கும் ஒரு துணிவின் பாடமாக நிற்கும். அச்சம் என்பது மனித இயல்பு. ஆனால்
அதற்கும் மேலாக செல்லும் துணிவே மனிதரின் அல்லது எந்தவொரு உயிரினத்துக்கும் பெரும் வெற்றியைத் தரும் என்று இக்கதையின் பொருள் நமக்கு உணர்த்துகிறது. நாம் தைரியத்துடன் புது உலகைக் கண்டறிவோம். இப்போது நாம் பார்க்கப் போகிற கதை தீபாவளி விளக்கு. ஒரு மாலை நேரத்தில் வானம் சூரியனின் அஸ்தமன வெளிச்சத்தால் செவ்வழகாக இருந்தது. இப்போது தீபாவளி காலம். காட்டின் ஒவ்வொரு மூலையிலும் விலங்குகள் மகிழ்ச்சியோடு செயல்படிக் கொண்டிருந்தனர். எங்கும் திருநாளின் திருவிழா காற்று நிறைந்து பறவைகள் கூட கீதம் பாடிக்கொண்டிருந்தன. அந்த இரவு ஒளி மற்றும் மகிழ்ச்சியை மட்டுமல்ல, ஒற்றுமையையும் கொண்டாடும் இரவாக இருக்குமென எல்லோருக்கும் தெரிந்திருந்தது. விசாலமான காட்டின் நடுவே ஒரு சிறிய மேடை அமைக்கப்பட்டது. அதற்கு சுற்றிலும் பச்சை மரங்கள் அலங்கரிக்கப்பட்டு வண்ண மாலைகளால் ஒளிவீசியது. காட்டின் தலைசிறந்த விலங்குகள் அனைத்தும் இந்த மகிழ்ச்சியான தீபாவளி இரவுக்காக இணைந்திருந்தன. அந்த மாலை பொழுது சிறிய அணில் தன்னை மிக முக்கியமான பொறுப்பு ஏற்றுக்கொண்டது. வினோதி ஆனால் தீவிரமான குரலுடன் அது விலங்குகளை ஒன்றாக திரட்டி சொன்னது, இந்த ஆண்டு தீபாவளியை மிகவும் தனித்துவமாகக் கொண்டாட வேண்டும். ஒவ்வொருவரும் ஒளி மட்டும் அல்ல, மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களை மறக்க முடியாத வண்ணம் மாற்ற வேண்டும். அணிலின் வார்த்தைகள் காட்டின் ஒவ்வொரு விலங்குக்கும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தந்தன. சிறிய குருவிகள், முயல்கள், முள்ளம்பன்றிகள், குரங்குகள் எல்லோரும் உரிமையுடன் வேலைகளை பகிர்ந்து கொண்டனர். ஒவ்வொருவருக்கும் ஒன்று பொருந்தியது. இந்த தீபாவளி ஒற்றுமையை கொண்டாடுவதே முக்கியம். முதலில் முயலின் வீட்டில் இருந்து ஒளி வந்தது. முயல் ஒரு அழகான தீபம் தயாரித்திருந்தது. ஆனால் அதில் தீப ஒளி எரிக்க தண்ணீர் தேவைப்பட்டது. ஆனால் அருகிலே தண்ணீர் கிடைக்கவில்லை. முயல் கண்கள் கவலையால் நிரம்பி மற்ற விலங்குகளிடம் உதவி கேட்டது. அதை கவனித்த குரங்கு தன்னுடைய புத்திசாலித்தனத்துடன், அது என்ன பிரச்சனை, நான் உடனே தண்ணீர் தருகிறேன் என்று சொன்னது. குரங்கு அருகிலிருந்த ஆற்றுக்குச் சென்று தன் வலுவான கைப்பொட்டியில் தண்ணீர் எடுத்து முயலின் வீட்டிற்கு கொண்டு வந்தது. முயலின் விளக்கின் அழகு, அதன் ஒளியில் மகிழ்ச்சியும் சேர்ந்து அனைவருக்கும் பெருமிதத்தை ஏற்படுத்தியது. அடுத்ததாக ஆந்தை தனது வீட்டிற்கு ஒளியை ஏற்படுத்த முயற்சித்தது. ஆனால் அதன் விளக்கு எரியவில்லை. மறுபடியும் மற்ற விலங்குகள் அதற்கு உதவ முனைந்தன. சிங்கக்குட்டி தனது இளம் பருவத்திலும் தைரியமாக செயல்பட்டது. அது வனத்தில் இருக்கும் புதர் மரச்சுட்டிகளைச் சேகரித்து ஆந்தையின் விளக்குக்குப் பிடியூட்ட முடிவு செய்தது. அதன் துணிவு மற்றும் உதவித்தன்மை மற்ற விலங்குகளிடத்தில் சிரிப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியது. ஆந்தையின் வீடு அதனுடைய கருமேக முகத்துடன் இப்போது கதிர்முகமாக ஒளிர்ந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு விலங்கும் மற்றவனை உதவி செய்தபோது காட்டில் ஒற்றுமை மற்றும் பரந்த மனதின் உணர்வு பெருகியது. பறவைகள் தங்கள் சிறிய துண்டு உணவுகளை பகிர்ந்தன மற்றும் முள்ளம்பன்றிகள் மாலை நேர குளிரில் வசதி செய்ய விறகுகளை அனுப்பின. ஒவ்வொரு உயிரும் ஒருவருக்கொருவர் உதவியதற்காக மட்டுமின்றி ஒரே குடும்பமாக இருப்பதற்காகவும் பெருமிதம் அடைந்தது. இறுதியாக அனைத்து விலங்குகளும் காட்டின் நடுவே அமைக்கப்பட்ட மேடையில் ஒன்றாக திரண்டன. ஒவ்வொருவரும் தங்கள் வீடுகளிலும் இதயங்களிலும் ஒளி மூட்டியதை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டனர். மேடையில் ஒளிரும் விளக்குகள் மற்றும் வண்ண மலர்களால் காட்சி ஒரு திருவிழாவாகவே மாறியது. அந்த இரவில் விலங்குகள் தங்கள் குரல்களை ஒன்றாக்கி இனிமையான பாடல்களை பாடின. குருவிகள், குரங்கு மற்றும் துள்ளும் முயல்கள் மடங்கிய துடிப்புடன் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர். வானத்திலும் ஒளிக்கற்றைகள் பறந்து விரிந்தன, பல வண்ணங்களால் இரவை அலங்கரித்தன. அந்த இரவில் விலங்குகள் ஒரே மனதுடன் ஒரு முடிவை எடுத்தன. தீபாவளி என்பது ஒளி மட்டுமல்ல, அது ஒற்றுமையின் ஒளியே, மகிழ்ச்சியின் வெள்ளத்தை மற்றும் பிறரை உதவியுடன் உயர்த்தும் உணர்வை கொண்டாடும் திருநாள். அந்த நள்ளிரவில் சூரிய உதயத்திற்கு முன்பே விலங்குகள் மீண்டும் தங்கள் வீட்டிற்கு திரும்பின. ஆனால் அவர்களது இதயங்கள் மகிழ்ச்சியால் நிரம்பியிருந்தன. அந்த ஒளியிரவு எப்போதும் ஒரு நல்ல நினைவாகவும் ஒற்றுமையின் அடையாளமாகவும் நின்றது. இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கொடுக்கிறது. ஒற்றுமை என்பது எந்த சிக்கலையும் தீர்க்கும் மிகப்பெரிய சக்தி. உதவி செய்வதும் பகிர்ந்து கொள்வதும் தீபங்களையும் இதயங்களையும் ஒளிரச் செய்யும் உண்மை தருணங்கள். இப்போது நாம் பார்க்கப் போகிற கதை சிறுவனின் செங்கல் மொட்டை. மலைகளால் சூழ்ந்த பசுமை நிறைந்த ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் பள்ளத்தாக்குகளும் மடிப்பூட்டிய பாதைகளும் மிகச் சவாலானவற்றாக இருந்தன. மழைக்காலங்களில் அந்த இடம் முழுக்க வெள்ளத்தால் சூழப்பட்டு மக்கள் நகர்வதற்கு மிகுந்த சிரமமாக இருந்தது. அந்த கிராமத்தில் வசித்த சிறுவன் குமரன் 11 வயதானவனாக இருந்தாலும்
பெரிய கனவுகளும் தீர்மானங்களும் கொண்டிருந்தான். அவனுக்கு பள்ளிக்குப் போவது சவாலான பயணமாகவே இருந்தது. மழை காலங்களில் சிதறிய மண், பள்ளங்களில் தேங்கிய வெள்ளம் மற்றும் குன்றின் கானங்களில் வழுக்கித் திரிகிற கற்கள் என அவன் தினமும் சவால்களை எதிர்கொண்டான். ஒரு மழையன்று பள்ளிக்குச் செல்வதற்காக தன் பாதையைத் தேடிக் கொண்டிருந்த குமரன் அழுகிய தடம் மண் பாதையில் தவறி விழுந்தான். அவன் படிக்காத பாடம் ஏதுமில்லை. ஆனால் அவன் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. இந்த பாதையை நாமே சரி செய்ய முடியாதா? குமரன் தனது பள்ளி பேனாவை கைகளில் நசுக்கிக் கொண்டு தனது தோழர்களிடம் கேள்வி கேட்டான். நாம் இந்த பாதையை நம்மாலேயே சரி செய்ய முடியுமா? தோழர்கள் ஒரே குரலில் குமரனைப் பார்த்து சிரித்தார்கள். அது பெரிய வேலை, குமரா. ஒரு சிறுவனாக இருப்பதால் இப்படி ஒரு கனவுடன் இருக்கிறாய். நம் வாழ்வில் இந்த பாதை எப்போதும் இப்படித்தான் இருக்கும். குமரன் அமைதியாக கேட்டு கொண்டிருந்தான். தோழர்கள் திரும்பிப் போனதும் அவன் மனதில் ஒரே உறுதி, இது பெரிய வேலை என்று நினைத்தாலும் நான் ஏன் முயற்சி செய்யக்கூடாது? அடுத்த நாள் காலையில் குமரன் பள்ளியில் இருந்து திரும்பும்போது பழைய பள்ளத்தின் அருகே இருந்த சேவல் கொட்டிய இடத்தை கவனித்தான். அங்கு பாறைகள், பழைய செங்கல்கள் மற்றும் மண்ணுடன் கூடிய சிதறல்கள் கிடந்தன. அவன் சோம்பலின்றி செங்கல் ஒன்றை எடுத்து தன் தோளில் வைத்துக் கொண்டு பள்ளம் அதிகமாக இருந்த பகுதியை நோக்கி நடக்கத் தொடங்கினான். அந்த செங்கலை பள்ளத்தின் உள்ளே வைத்தபோது அவன் முகத்தில் சின்னஞ்சிறு வெற்றியின் சிரிப்பு தெரிந்தது. இந்த ஒரு செங்கல் போதாது என்று அவன் தன்னைத்தானே சொன்னான். நாளை மீண்டும் மேலும் செய்ய வேண்டும். ஒரு வாரம் கழிந்தது. குமரன் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்குச் செல்வதற்கும் திரும்புவதற்கும் ஒவ்வொரு செங்கலையும் எடுத்துச் செல்லும் பணியை தொடர்ந்து கொண்டிருந்தான். கிராமவாசிகள் அவரைக் காணவில்லை என்று நினைத்தனர். ஆனால் ஒரு நாள் அவனைப் பார்த்த ஒருவர் கிராமத்தில் சொல்லினார். சிறுவன் ஒருவன் ஒவ்வொரு நாளும் செங்கல்களை எடுத்துச் செல்கிறான். என்ன செய்கிறான் தெரியுமா? முதலில் சிலர் அவனை மண்டியிட்டு சிந்திக்காத வேலை செய்கிறான் என்று கேலி செய்தனர். ஒரு சிறுவன் கிராமத்தின் பாதையை மாற்ற முடியுமா? ஆனால் சிலர் அவனை புரிந்து கொண்டனர். ஒரு முதியவர் குமரனை நெருங்கி, குமரன், நீ இதைத் தொடர்கிறாய், ஆனால் இதற்கு ஏதாவது ஒரு முடிவா என்று கேட்டார். அனைவரும் இங்கே வசிக்கிறோம். இதை மாற்ற நான் ஆரம்பிக்கிறேன். பிறர் என்னுடன் சேருவார்கள் என்று குமரன் பதில் கூறினான். குமரனின் மன உறுதியும் நம்பிக்கையும் பிற விலங்குகளின் இதயங்களை அடைந்தது. சில நாட்களில் மற்ற குழந்தைகளும் மற்றும் தாய்மார்கள், தந்தையர்கள் அனைவரும் அந்த சிறுவனுடன் சேர்ந்து செங்கல்களை எடுத்துச் சென்று பாதையை சரி செய்ய உதவத் தொடங்கினார்கள். ஒருவரின் ஒரு முயற்சி பலர் கொண்ட முயற்சியாக மாறியது. மழைக்காலம் மீண்டும் வந்தபோது அந்த மழை வேகத்தில் செல்லும் வெள்ளம் கூட பாதையை அழிக்கவில்லை. அனைவரும் தங்களின் முயற்சியின் வெற்றியை பார்த்து குமரனைப் பார்த்து மனம் கனிந்தனர். இந்த புதிய பாதையின் உருவாக்கத்துக்கு காரணம் ஒரே ஒரு சிறுவனின் துணிச்சல் என்று கிராமம் முழுவதும் பெருமையுடன் கூறினார்கள். அந்த இரவு குமரன் மிகத் தளர்வுடன் தூங்கினான். அவன் உந்துதலால் பாதை மாறியது என்ற உண்மை அவனை திருப்தியாக்கியது. சிறிய செயல்களும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்ற கருத்தை கிராமத்தில் வாழ்ந்த ஒவ்வொருவரும் உணர்ந்தார்கள். இந்த கதை நமக்கு சொல்லும் முக்கியமானது, ஒரு தனிநபரின் எண்ணமும் முயற்சியும் மற்றவர்களையும் மாற்றி பெரிய வெற்றியை உருவாக்க முடியும். இப்போது நாம் பார்க்கப் போகிற கதை இலைமரத்தின் இரகசியம். அண்டரங்கள் பறந்து விரிந்த பசுமையான காட்டின் மத்தியில் எல்லோருக்கும் புதிராக இருந்தது ஒரு பழமையான இலைமரம். அந்த மரத்தின் ஒவ்வொரு இலை கூட உலரவில்லை. அது எப்போதும் பசுமையுடன் பிரகாசமாக இருந்தது. மழைக்காலத்தில் சிகப்பு மண் தன் நிறத்தை இழந்தாலும் சூட்டான கோடையில் செடிகள் வாடியும் இலைமரம் மட்டும் தன் அழகை இழக்கவில்லை. விலங்குகள் எல்லாம் அதைப் பார்த்து ஆச்சரியத்தில் மூழ்கினார்கள். இந்த மரம் எப்போதும் இப்படி பசுமையாய் இருப்பதற்கு காரணம் என்ன என்று அவர்கள் ஒருவரிடம் ஒருவர் கேட்டனர். ஆனால் யாரிடமும் பதில் கிடைக்கவில்லை. ஒரு நாள் மாலையில் காடு முழுவதும் வெள்ளை மஞ்சள் வெளிச்சத்தில் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. ஒரு அறிவுமிக்க ஆந்தை அந்த மரத்தின் உச்சிக்கிளையில் அமர்ந்தது. இந்த மரத்திற்கு ஏதேனும் மர்மம் இருக்க வேண்டும் என்று ஆந்தை ஆழமாக சிந்தித்தது.
ஆந்தை தன் கூரிய கண்களால் மரத்தின் ஒவ்வொரு கோணத்தையும் ஆராய்ந்தது. இலைகளின் மென்மையும் அவற்றின் பசுமையும் அவன் கவனத்தை ஈர்த்தது. ஏதோ ஒன்று நிச்சயமாக இருக்கும் என்று அது முடிவுக்கு வந்தது. அதே சமயம் பக்கத்து காடில் இருந்து முயலும் குரங்கும் சிங்கக்குட்டியும் நடமாடிக் கொண்டிருந்தனர். தூரத்திலிருந்து அந்த மரத்தின் அழகைக் கண்டுவிட்டு அவர்கள் அருகே சென்றனர். இந்த மரத்துக்கு எதுவும் அசாதாரணமாக இருக்கிறது என்று சிங்கக்குட்டி குரல் கொடுத்தது. ஆம், அதன் இலைகள் கோடையிலும் குளிர்ச்சியாயிருக்கின்றன என்று குரங்கு கூறியது. மூவரும் சேர்ந்து மரத்தை சுற்றி ஆராயத் துவங்கினர். அவர்கள் கிளைகளைத் தொடியும் இலைகளை நுகரும் மரத்தின் அடிவாரத்தை ஆராயும் வேலைகளை மேற்கொண்டனர். திடீரென காற்றில் ஒரு மெலிதான இசை போன்ற ஒலி கேட்கப்பட்டது. அதைக் கேட்டீர்களா என்று ஆந்தை கேட்டது. ஆம், அது மரத்திலிருந்துதான் வருகிறது என்று குரங்கு உறுதியாக கூறியது. மெல்லிய இசையின் வழிகாட்டுதலின் மூலம் மூவரும் மரத்தின் அடிவரையைக் கண்டறிந்தனர். அங்கே ஒரு பாறையின் மீது செதுக்கப்பட்ட சில எழுத்துக்கள் இருந்தன. அவை பண்டைய மொழியில் இருந்தாலும் ஒவ்வொரு எழுத்தும் தெளிவாக இருந்தது. ஒற்றுமையும் பராமரிப்பும் என் வாழ்க்கையின் இரகசியம். மூவரும் ஒரே நேரத்தில் மிரண்டு போனார்கள். இதன் பொருள் என்ன என்று சிங்கக்குட்டி குழப்பமாக கேட்டது. இந்த மரம் இயற்கையின் அன்பையும் ஒருமைப்பாட்டையும் பிரதிபலிக்கிறது என்று ஆந்தை ஆழமாக விளக்கினது. ஒற்றுமையும் பராமரிப்பும் இந்த மரத்திற்கு பசுமையையும் அழிவில்லாத வாழ்க்கையையும் தருகிறது. முயல் அதன் சிறிய குரலில், மரம் நம்மைப் போல் தன்னைத்தான் பராமரிக்க முடியாது, அதை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று உணர்ச்சிகரமாக கூறியது. மரத்தின் இரகசியத்தை அறிந்த மூவரும் தங்களுக்குள் உறுதியடைந்தனர். இனி இந்த மரத்தை நாமே கவனிக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர். மூவரும் இதைப்பற்றி மற்ற விலங்குகளிடம் பேசினார்கள். இந்த மரம் எங்களுக்காக அழகும் காற்றும் கொடுக்கிறது, அதற்கு நாமும் நன்றி சொல்ல வேண்டும் என்று முயல் சொன்னது. அதிலிருந்து காட்டு விலங்குகள் அனைத்தும் அந்த மரத்தைத் தொட்டுத்தான் மகிழ்வார்கள். ஒருவரும் அதன் கிளைகளைப் பேய்க்க மாட்டார்கள், சுத்தமாக வைத்திருப்பார்கள். மரம் யாருக்குமே சொந்தமல்ல, ஆனால் அனைவருக்கும் ஒரு பாதுகாப்பின் சின்னமாக மாறியது. அந்த இரவு ஒளியுடன் கூடிய முழு நிலவின் அடியில் விலங்குகள் அந்த மரத்தைச் சுற்றி ஒன்று கூடின. பச்சை மரத்தின் கீழ் ஒவ்வொருவரும் தங்கள் மகிழ்ச்சியையும் இணக்கத்தையும் பகிர்ந்து கொண்டனர். ஆந்தை தன் ஆழ்ந்த குரலில், இந்த மரம் நம்மை ஒருமைப்பட வைத்தது, அதனுடன் வாழ்ந்தால் நம் காடு எப்போதும் உயிருடன் இருக்கும். அந்த மரம் அனைவருக்கும் ஒற்றுமையின் சின்னமாக மாறியது. இலைமரத்தின் இரகசியம் என்னவென்றால், ஒற்றுமையும் பராமரிப்புமே நம் வாழ்க்கையின் பலத்தை நிரூபிக்கிறது. எந்த ஒரு உறவிலும் எந்த ஒரு சமூகத்திலும் ஒருமை இருக்கும்போது மட்டுமே அழிவில்லாத சாம்ராஜ்யம் கட்டியமைக்க முடியும். இந்த மரம் சொன்னது சின்ன உண்மை. ஒற்றுமை என்பதே இயற்கையின் வெற்றியின் இரகசியம். இப்போது நாம் பார்க்கப் போகிற கதை நேர்மையின் வெற்றி. காடு பரந்த பசுமை பரப்புடன் இருந்தாலும் அதன் ஒவ்வொரு மூலையிலும் ஒரு சிறப்பும் ஒரு புதிரும் இருந்தது. காட்டின் ஒரு கோணத்தில் ஒரு மிக நேர்மையான குருவி கிருஷ்ணா வசித்தது. இது ஒரு சிறிய குருவி என்றாலும் அதன் எண்ணங்கள் பெரியதாய் இருந்தன. கிருஷ்ணா எப்போதும் உண்மையுடன் வாழ்வதையும் பிறருக்கு உதவுவதையும் தன் முக்கிய பணியாகக் கருதியது. ஒரு நாள் காலை காட்டு விலங்குகள் அனைவரும் மிகவும் அவதிப்பட்ட தோற்றத்தில் காணப்பட்டனர். காற்றில் தாங்க முடியாத துர்நாற்றம் பரவியிருந்தது. இந்த துர்நாற்றம் இங்கே இருந்து வருகிறது. எதுவும் சாப்பிட முடியவில்லை, சுவாசிக்கக் கூட முடியவில்லை என்று முயல் வேதனையுடன் கூறியது. பரபரப்பாகச் சுற்றிய விலங்குகள் ஒன்றுடன் ஒன்று பேசி அதற்கு காரணம் கண்டுபிடிக்க முற்பட்டன. இப்படி நீண்ட நாட்கள் சென்றால் நம் வாழ்க்கையே சிக்கலாகிவிடும் என்று ஆந்தை கவலையுடன் சொன்னது. இதை ஆராய நமக்குள் யாராவது ஒரு துணிச்சலானவனை அனுப்ப வேண்டும் என்று சிங்கக்குட்டி அறிவித்தது. ஆனால் யாரும் முன்வரவில்லை. நான் சுடுகாட்டுக்குப் போய் மரம் கடந்து போக வேண்டியதா என்று குரங்கு விலகி நின்றது. அந்த துர்நாற்றத்தில் நான் ஜீவிக்க முடியாது என்று முள்ளம்பன்றியும் தன் பக்கத்தில் இருந்ததை சொல்லியது. அந்த நேரத்தில் குருவி கிருஷ்ணா மட்டும் தன்னம்பிக்கையுடன் கிளையில் இருந்து பறந்து கீழே வந்தது. நான் இப்போதே இந்த நாற்றத்தின் மூலத்தைத் தேடி வருகிறேன், யாரும் செய்யாததை நாம் செய்ய வேண்டும் என்று அது திடமாக கூறியது. விலங்குகள் அதிர்ச்சி அடைந்தன. நீ ஒரு சிறிய குருவி, இதற்கு உடல் சக்தியும் இல்லை என்றனர். சிறியதா பெரியதா என்று இல்லை, செயல் மட்டுமே முக்கியம். நேர்மையுடன் நான் என்ன செய்கிறேன் என்பதுதான் பார்க்க வேண்டியது
என்று கிருஷ்ணா கூறி பறந்து செல்லத் துவங்கியது. கிருஷ்ணா தனது சிறிய அலைபாயும் உடலுடன் துர்நாற்றத்தைத் துரத்தி பறந்தது காற்றின் மூலத்தை உணர்ந்து அது பழைய மரங்கள் நிறைந்த ஒரு பகுதியில் வந்தது. அந்த இடத்தில் ஒரு பழைய மரத்தின் அடியில் சில அழகிய கிழங்குகள் கிடந்தன. கிருஷ்ணா நெருங்கி பார்த்தது. அவை முழுமையாக அழகியிருந்தன. மேலும் துர்நாற்றம் அதிலிருந்துதான் வந்தது. இவை யாரோ பயன்படுத்தாமல் இங்கு குவித்துவிட்டனர், இவைதான் காரணம் என்று கிருஷ்ணா உடனடியாக புரிந்து கொண்டது. கிருஷ்ணா விரைவாக காடிற்கு திரும்பி வந்தது. அந்த மரத்தின் அடியில் இருக்கும் அழகிய கிழங்குகள்தான் நமது பிரச்சனையின் காரணம் என்று கிருஷ்ணா உறுதியாக கூறியது. விலங்குகள் எல்லாம் அந்த செய்தியை கேட்டதும் அவர்களால் நம்ப முடியவில்லை. நாம் அதை எப்படி அகற்றுவது என்று வினவினர். கிருஷ்ணா தன் திட்டத்தை எடுத்துரைத்தது. ஒன்று கூடி நாமே அதை பரிசோதிக்கலாம். ஒற்றுமையுடன் செயல்பட்டால் இது சுலபமாகும் என்று அது உற்சாகமாக கூறியது. அந்த சிறிய குருவியின் உண்மையையும் நேர்மையையும் கண்டு விலங்குகள் உற்சாகமடைந்தன. சிங்கக்குட்டி, முயல், குரங்கு, முள்ளம்பன்றி, ஆந்தை ஆகியோர் இணைந்து அந்த அழகிய கிழங்குகளை அகற்ற உதவினர். சிலர் கிழங்குகளை அகற்றும் வேலை செய்தார்கள். மற்றவர்கள் அந்த இடத்தை சுத்தமாக்கினர். ஒரு நாள் முழுவதும் அவர்கள் பாடுபட்ட பிறகு அந்த இடம் சுத்தமாகும் பொழுது காடு முழுவதும் காற்றில் புதிய பசுமையின் வாசம் பரவியது. விலங்குகள் அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். நீங்கள் எங்கள் நம்பிக்கையை நிரூபித்தீர்கள் கிருஷ்ணா என்று ஆந்தை பாராட்டியது. நேர்மை மட்டுமல்ல, துணிவும் ஒரு சமூகத்திற்கு தேவையானது என்று சிங்கக்குட்டி சிரித்துக் கொண்டு கூறியது. அந்த நாளிலிருந்து குருவி கிருஷ்ணா காட்டு விலங்குகளின் ஆலோசனை குழுவில் முக்கிய இடம் பெற்றது. நீ எப்போதும் உண்மையாகவும் துணிச்சலாகவும் செயல்படுகிறாய். நீயே நம் அனைவருக்கும் தலைவராக இருக்க வேண்டும் என்று அவர்கள் கிருஷ்ணாவை தலைவராக ஏற்றனர். நேர்மையாக இருந்து துணிவுடன் செயல்பட்டால் எந்த பிரச்சனையும் வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் என்பதை கிருஷ்ணா கற்றுக் கொடுத்தது. நேர்மை மட்டுமல்ல, துணிவும் வெற்றிக்குத் துணை. இப்போது நாம் பார்க்கப் போகிற கதை நட்பு வெல்லும் போது. ஒரு காலத்தில் பசுமை களிப்பு பரவிய காடு திடீரென எரியும் வெப்பத்தால் பாதிக்கப்பட்டது. மழை குறைந்து தண்ணீர் வளம் வறண்டு காடு தன் இயற்கையான அழகை இழந்தது. காற்றில் சூடேறும் வெப்பமும் விலங்குகளின் துயரமும் கட்டுக்கடங்காத நிலைக்கு சென்றன. விசாலி என்ற சுறுசுறுப்பான நண்டு தன் பள்ளத்தை உலர்ந்து கொண்டிருப்பதை கவலைக்கிடமாக பார்த்தது. நான் இங்கிருந்து நகர வேண்டிய நேரம் வந்துவிட்டதா என்று எண்ணிய போது மனதில் அச்சம் உருவாகியது. தன்னை ஒதுக்கி வைத்தும் தன் வீட்டை இழந்துவிட்டதற்கும் மனம் வலித்தது. அதே நேரத்தில் மகிழ்ச்சியான அருவி தன்னுடைய நீர் ஓடைகள் வெறும் மண்ணாக மாறியதை கண்ணால் பார்த்து திகைத்தது. நீண்ட நாட்களாக என் தண்ணீர் ஒட்டுமொத்த காட்டுக்கும் உயிராக இருந்தது. இப்போது நான் மட்டும் வெறுமை கொண்டிருப்பது சோகமாக இருக்கிறது என்று உருகியது. சொக்கன் வல்லூரு வானத்தில் பறந்து தன் உயரமான மரங்களைக் காணாததை அச்சமுடன் உணர்ந்தது. மழைக்காலத்தில் அவை பலியான மரங்கள் இப்போது வெறுமையான தடிகளை மட்டுமே கொண்டிருந்தன. காடுக்கு என்ன பிரச்சனை என்று திகைத்துச் சொன்னது. ஆனால் கரையான் பூபதி மட்டும் அமைதியாக இருந்தது. அவரது கண்கள் அழுகையைப் பின்பற்றாமல் தீர்வை தேடியது. ஒரு நாள் அனைவரும் ஒன்று கூடி தங்கள் பிரச்சனையை பகிர்ந்து கொண்டபோது பூபதி ஒரு புதிய யோசனையை முன்வைத்தது. நாம் அனைவரும் ஒன்றாக செயல்பட்டால் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும். காடு முழுவதும் நீரைக் கொண்டுவர ஒரு பெரிய குளத்தை உருவாக்கலாம். முதலில் அனைவருக்கும் சந்தேகம் இருந்தது. நாம் வேறு வேறு வகையில் வாழ்கிறோம், இது சாத்தியமா என்ற விசாலி, நான் இதற்கு முற்றிலும் உதவ முடியுமா என்று அருவி வியந்தது. இந்த வேலை மிகப்பெரியது, நாங்கள் எப்படி இதை செய்ய முடியும் என்று சொக்கன் சொன்னது. ஆனால் பூபதியின் நம்பிக்கை அவர்களை ஊக்குவித்தது. நாம் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் எந்த சிக்கலையும் தீர்க்கலாம். உங்களை நம்புங்கள், காடு நம்மை நம்பும் என்று பூபதி உற்சாகமாக கூறியது. அனைவரும் தங்கள் தனித்தன்மையால் குளத்தை உருவாக்க செயல்பட்டனர். விசாலி
தனது கூரிய குருதியால் நிலத்தை வெட்டி நீர் பாதையை உருவாக்கியது. அதன் உழைப்பு குளத்திற்கு வழிகாட்டியது. அருவி தன் மிதமான தோலால் மண் வேலைகளில் உதவி செய்து நிலத்தை சமனாக மாற்றியது. சொக்கன் வானத்தில் பறந்து அருகிலிருந்த நீர்த்தளங்களை கண்டுபிடித்து துல்லியமான தகவல்களை வழங்கியது. பூபதி அனைவரையும் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது. நாட்கள் கடந்து கடின உழைப்புக்குப் பிறகு காடு ஒரு புதிய குளத்தை பெற்றது. குளத்தின் நீர் வெப்பத்தால் வறண்ட காடு முழுவதையும் நன்கு பசுமையாக மாற்றியது. நீரால் பசியுடன் இருந்த விலங்குகள் மகிழ்ச்சியுடன் குளத்தில் குதித்தன. விலங்குகள் அனைவரும் ஒன்று கூடி விழாவாக கொண்டாடினர். நாம் அனைவரும் ஒன்றாக இருந்தால் எந்த சிக்கலையும் சமாளிக்க முடியும் என்று பூபதி மெல்லிய சிரிப்புடன் சொன்னது. அதிலிருந்து விலங்குகள் அனைத்தும் ஒற்றுமையுடனும் நட்புடனும் வாழ்ந்தனர். அவர்கள் காடின் நலனை பராமரிக்க உறுதியானார்கள். கதை எளிமையாக இருந்தாலும் அதன் செய்தி மாபெரும் எண்ணங்களைச் சொல்கிறது. ஒற்றுமையும் கூட்டுப் பணியும் எந்த சிக்கலையும் தீர்க்கும் பெரிய சக்தியாக விளங்கும். நட்பு வெல்லும் போது இயற்கையும் மனதையும் மீண்டும் வாழ வைக்கும் சக்தியாக அமையும். நாளைக்கு பார்க்கலாம் குட்டீஸ்.